வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ்ஜி பாயா பார்க்கலாம். இதுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், சின்ன மிளகாய். இதான் இதுக்கு காரம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஒரு 3 விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்துடும். விசில் வரட்ட பார்க்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு குக்கரை. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 1, பொடியை கட் பண்ண வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா இது மாதிரி வதங்கினதும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கலந்து விட்டு லேசாக கொதி வரட்டும். ஏற்கனவே நல்லா சூட்டில் தான் இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு ஆறு இருந்ததுன்னா கையால் எடுத்து இப்படி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி விடுங்க. சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் நல்லா இன்னும் திக்னஸ் வரும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வெஜ்ஜி பாயா ரெடி ஆகிடுச்சு. வெஜ்ஜி பருப்பு பாயா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். சுட சுட தோசையோட இந்த வெஜ்ஜி பருப்பு பாயாவை ஊற்றி சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.